பன்மையாக சொன்னால் ரெண்டுன்னு அர்த்தம், குறைஞ்ச ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டு மனிதர்கள் வந்தாலும் ரெண்டு மனிதர்கள்னு தான் சொல்லுவோம். ரெண்டு மனுஷன் வந்தால் என்ன செய்வோம், ஒரு மனிதன் இரு மனிதர்கள், இருங்கிறதே பன்மையாக சொல்லிடுவோம். நம்ம அரபியில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு சொல்லுவாங்க, ரெண்டுக்கு வேறு மாதிரி சொல்லுவாங்க, ரெண்டுக்கு மேலே போனால் தான் பன்மையாக சொல்லுவாங்க. அது ஈர்மைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அதாவது ஈர்மைன்னா என்னது, ரெண்டு பேரை குறிக்கிற சொல்லுன்னு வச்சுருக்கிறாங்கன்னு வைங்களேன். இங்கே எல்லாம் என்ன செய்கிறான்னா மாதங்கள்னு சொல்கிறான். இது இந்த சொல்லுக்கு நான் விளக்கத்துக்கு வரல, ஆனால் இது இந்த வசனத்தை சொல்லதுனால இந்த அர்த்தத்தையும் விளங்கிக்கணும்ல, அதுக்காகத்தான் சொல்கிறேன். அப்போ ஹஜ்ஜா அல்லாஹ் சொல்லும்போது சில மாதங்கள்னு சொல்கிறான். சில மாதங்கள்னு சொல்லும் பொழுது குறைஞ்சது 3 இருக்கணும். அப்போ 3 மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதம்னு அர்த்தமாகுது. 1 மாதம் கிடையாது, 2 மாதம் கிடையாது, குறைஞ்சது 3. குறைஞ்சது பன்மைக்கு குறைஞ்சது 3 இருக்கணும். அப்போ 3 மாதங்கள் ஹஜ்ஜின்னு எல்லாம் சொல்கிறான். 3 மாதங்களாவது ஹஜ்ஜின்னு. ஆனால் 3 மாதமாக ஹஜ்ஜி செய்கிறோம் இல்லை, இதுக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும்ல, அதை தீர்த்துட்டு உள்ள இலக்கியத்துக்கு வருவோம். இந்த 3 மாதம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால், அதாவது முஹர்ரம் ஒன்று இருக்கா, முஹர்ரம் மாதம் சஃபரு முஹர்ரம் சஃபரு ரஜபு ஷாபான் துல்காதா மாதம் இருக்குல்ல, துல்காதா மாதம் மூலையும் ஹஜ்ஜி செய்யலாம். அதாவது முஹர்ரம் சஃபரு ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் ஆஹிர் ரஜபு ஷாபான் ரமலான் துல்காதா துல்ஹஜ், இதான் அந்த மாதங்கள் வரிசைப்படி வருது. ஷவ்வால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அரபியர்கள் ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜி மாதத்துக்கு போக மாட்டாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் பெரிய சந்தை திருவிழாவாக இருக்கும். அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பல நாடுகளில் உள்ளவங்கள்லாம் அவங்களுடைய சரக்குகள்லாம் கொண்டு வந்து 2 மாதம் 3 மாதத்துக்கு சந்தையில் போட்டு வியாபாரம் பண்ணி அப்போவே ஹஜ்ஜிக்கு பிரயாணம் பண்ணி வந்துடுவாங்க. ஷவ்வாலில் வந்துடுவாங்க. ஷவ்வாலில் சந்தை உக்காசு மஜன்னா துல் மஜாஸுன்னு பெரிய பெரிய சந்தைகள்லாம் இருந்துச்சு. அந்த சந்தைகள் 3 மாதத்துக்கு நடக்கும். அந்த சந்தை 3 மாதத்துக்கும் பல பகுதியிலேருந்து வருவாங்க. அதில் ஆடல் பாடல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கேன், வியாபாரம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கேன், அவன் பொருள்களை விற்றுக்கிட்டு வாங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஹஜ்ஜிக்குன்னு சொல்லிவிட்டு 3 ஷவ்வாலில் வந்துடலாம். ஷவ்வாலில் நீங்கள் ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்டு வருவாங்க, உம்ராவை செஞ்சுவிட்டு மீதி அந்த ஹஜ்ஜுடைய காலம் வரைக்கும் இஹ்ராம் இல்லாமல் இருப்பாங்க. ஷவ்வாலில் வருவாங்க. ஷவ்வாலில் முதல் நுழைஞ்சவுடனே உம்ரா செஞ்சுருவாங்க. உம்ரா செஞ்சவுடனே இஹ்ராம்லேருந்து விடுபட்டுருவாங்க. விடுபட்டுட்டு ஷவ்வால் முழுசும் இஹ்ராம் இல்லாமல் இருப்பாங்க. துல்காதா முழுசும் இஹ்ராம் இல்லாமல் இருப்பாங்க. துல்ஹஜ்ஜில் 8 வரைக்கும் இஹ்ராம் இல்லாமல் இருப்பாங்க. 8 வந்தவுடனே ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செய்வாங்க. அதுலேயே சேர்ந்து ஹஜ்ஜு உம்ராவை இணைச்சி செய்கிறதுனால அதை பல மாதங்கள் நல்லா சொல்கிறான். பல மாதங்கள் அது ஷவ்வாலிலே வந்துடலான் இருக்கிறதுனால, ஹஜ்ஜிக்காக வேண்டி ஷவ்வாலிலே வர்றாதான் நீங்கள் வந்துடலான் இருக்குது. அவங்க எதுக்கு வருவாங்கன்னு கேட்டால், ஹஜ்ஜி பயணத்தை நாடி உம்ராவை முதலில் செய்வார்கள். செஞ்சு விட்டு சந்தைக்கு போயிடுவாங்க. சந்தையில் பொருள்கள் வாங்குறது விற்கிறது அங்கே உள்ள அந்த விஷயங்கள்லாம் பார்வையிடுறதுக்காக போயிடுவார்கள். அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த 3 மாதமும் அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை ஹஜ்ஜை ஒட்டி தானே வர்றான். அதனால் என்ன செய்யணும், பன்மையாக சொல்லப்படுது. 3 மாதங்கள் ஹஜ்ஜுடைய வேலை கிடையாது. துல்ஹஜ் மாதம் முழுசும் கூட ஹஜ்ஜுடைய வேலை கிடையாது, 5 நாள் தான் வேலை. ஆனாலும் அந்த ஹஜ்ஜிக்காக பயணித்து வரக்கூடியவர்கள் 3 மாதங்கள் என்ன செய்வாங்க, அங்கே இருப்பாங்க. ஆனால் இப்போ அரசாங்கத்தில் உமர் காலத்தில் தடை செஞ்சுட்டாங்க. இது உமர் காலத்தில் இணைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அதிகமாக மக்கள் இந்த ஷவ்வாலில் குழுமி உள்ளூர் மக்களுக்கு வாழ முடியாத அளவு கஷ்டத்தை உண்டாக்கிடுறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்யாங்க, ஹஜ்ஜு காலத்தெல்லாம் வரணும்னு சொல்லி தடை செஞ்சாங்க. இன்றைய அரசாங்கத்தில் உங்களுக்கு அவ்வளோ நாள் அனுமதி தரமாட்டான். ஹஜ்ஜின்னு சொன்னால் உங்களுக்கு 3 மாதங்களும் ஹஜ்ஜுடைய விசா தரமாட்டான்ல. ஏன் தரமாட்டேங்கிறான்னு கேட்டால், நீங்கள் செவ்வாயிலே போகலாம். போனீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சின்ன ஊருக்குள்ளே போயிட்டு பல லட்சம் 30-40 லட்சம் பேர் வெளிநாட்டிலேருந்து போனாடா என்ன ஆகும், விலைவாசி ஏறி போயிடும், வசதிகள் செய்ய முடியாது, தண்ணி வசதி செய்ய முடியாது, பல சிக்கல் வருங்கிறதுனால நாளை குறைக்கிறதுக்காக வேண்டி ஷவ்வால்லேருந்து அனுமதிக்கிறது இல்லை. ஷவ்வால்லாம் ஹஜ்ஜிக்கு அனுமதிக்க மாட்டாங்க, துல்காதா அனுமதிக்க மாட்டாங்க. துல்ஹஜ் மாதத்தில் வேணால் நீங்கள் போய்க்கலாம், அப்படி வச்சுருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த காலத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், எல்லா 3 மாதங்களும் ஹஜ்ஜுடைய மாதங்கள்னு வைத்துக்கொண்டு ஹஜ்ஜி செய்கிறது அந்த 5 நாளாக இருந்தாலும் ஹஜ்ஜுடைய பிரயாணம் பண்ணி போகிறது அந்த 3 மாதத்துலேயே போயிடுவாங்க. போய் உம்ரா மட்டும் செய்வாங்க. ஷவ்வால் மாதத்தில் ஷவ்வால் 1க்கு போயிட்டான்னு வைங்களேன், உம்ரா செஞ்சுட்டு அப்புறம் இஹ்ராம் இருக்க தேவையில்லை. இஹ்ராமில் இல்லைன்னா என்ன வேணாலும் செய்யலாம்ல, வியாபாரம் பண்ணுவாங்க, பண்டல் பண்ணலாம், சரக்குகளை கட்டிட்டு போவாங்க. வியாபாரம் பண்ணுறது கூடுமான்னு கூட சஹாபாக்களுக்கு சந்தேகம் வருகிறது. அது கூட எல்லாம் என்ன செய்யலாம், நீங்கள் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தில் லைசா அலைக்கும் ஜுனாகும் அன் தபு தொகுப்பு அதெல்லாம் ரப்பிக்கும். ஹஜ்ஜி பிரயாணத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணுவது குற்றம் கிடையாது. நம்மளே ஹஜ்ஜிக்கு போகிறோன்னு வைங்களேன், மக்காவோட தங்கம்லாம் விலை கம்மியாக கிடைக்குன்னு நினச்சி வாங்கிட்டு வரலாம்னா வரலாம்.
நீ என்ன ஹஜ்ஜிக்கு போனியா வியாபாரத்துக்கு போனியான்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். நீங்கள் ஹஜ்ஜிக்கு போனால் கூட என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது குற்றம் கிடையாது. இங்கேருந்து சில பொருளை வாங்கிட்டு போனால் அங்கே நல்ல வரைக்கும் விற்கும்னு சொல்லிட்டு கூட ஹஜ்ஜுக்கு நீங்கள் போகலாம். ஹஜ்ஜை செய்வது செஞ்சிருவோம், அதோடு நம்ம என்ன செய்வோம், நம்ம பொருள்களையும் வியாபாரம் பண்ணிடுவோம்னு சொல்லி நம்ம நாட்டில் உள்ள பொருளை வாங்கிட்டு போய் அங்கே விற்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் விற்கிறது கூட செய்யலாங்கிற அளவுக்கு அனுமதி இருக்குது. அது குர்ஆனிலே தெளிவாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது இருக்கட்டும். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இதை அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், இதுதான் முக்கியமானது. ஹஜ்ஜி என்பது சில மாதங்களில் செய்யணும்னு சொல்லணும்ல. சில மாதங்களில் அந்த இல் போட்டு சொல்லாமல் ஹஜ்ஜி சில மாதங்களாகுங்கிறான். மாதங்கிறது என்ன, ஹஜ்ஜிங்கிறது என்ன? ஹஜ்ஜிங்கிறது அது ஒரு செயல். மாதங்கள்ங்கிறது குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள நாட்களுக்கு மாதம்னு சொல்லுவாங்க. மாதம்னு சொன்னால் 29 30 உள்ள நாட்களை வந்து மாதம்னு சொல்லுவாங்க. அப்போ ஹஜ்ஜை வந்து அந்த மாதங்களில் செய்யலாம்னு சொன்னால் நேரடி அர்த்தம். ஹஜ்ஜே மாதங்கள்ங்கிறான். ஹஜ்ஜி சில மாதங்கள் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜி எப்படி சில மாதங்கள் ஆகும்? அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன், ஹஜ்ஜி என்பது சில மாதங்கள் ஆகுங்கிறான். ஹஜ்ஜி எப்படி? ஹஜ்ஜிங்கிறது எழுவாய், மாதங்கள்ங்கிறது பயனிலை. அப்போ ஹஜ்ஜி வந்து மாதங்களா? ஹஜ்ஜிங்கிறது சில செயல்கள், மாதங்களுக்கு அது சில நாட்கள். அப்போ மாதங்கள் என்பது காலத்தை குறிக்கக்கூடியது, ஹஜ்ஜி என்பது சில சடங்குகளை குறிக்கக்கூடியது. ஹஜ்ஜின்னு சொன்னால் சில சடங்குகளை செய்வதற்கு பேர் ஹஜ்ஜி. மாதங்கள் என்று சொன்னால் சில நாட்களுடைய தொகுப்பை சொல்வதற்கு பெயர் மாதம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அல் ஹஜ்ஜு, ஹஜ்ஜி என்பது அஷ்ஹுருன், சில மாதங்கள். ஹஜ்ஜி சில மாதங்கள்ங்கிறான். ஹஜ்ஜி எப்படி சில மாதங்கள் ஆகும்? சில மாதங்களில் செய்ய வேண்டியதுன்னு வரணுங்க. எப்படி நேரடி அர்த்தம் செஞ்சால் ஹஜ்ஜி என்பது சில மாதங்களில் செய்யும் செயல் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக அதையெல்லாம் கழிச்சுப்புட்டு ஹஜ்ஜி சில மாதங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த இடத்துல வந்து டைரக்ட் நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஹஜ்ஜிங்கிறது சடங்குகள், மாதங்கள்ங்கிறது நாட்கள். இதுக்கு பயனிலே அது வராது, இதுக்கு பொருத்தமாக அமையாது. அப்படிங்கிறதுனால இது சொல்கிறான். இது மாதிரியான சொல்லு வந்து நம்ம நாட்டிலையும் சாதாரணமாக என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தும் போது இது மாதிரி சொல்லுவாங்க. அதாவது திமுக ஜனவரி மாநாடுமாங்க. ஜனவரி மாநாடு திமுக ஜனவரியில் நடத்தின மாநாடுன்னு சொல்லுவாங்களே தவிர மாநாடு ஜனவரிம்பாங்க. மாநாடு எப்படி ஜனவரி ஆகும்? மாநாடு ஜனவரி அப்படின்னு சொன்னான்னு வைங்க, மாநாடு ஜனவரி 10 அப்படிங்கிறான். மாநாடுங்கிறது என்ன, ஜனவரி 10ங்கிறது என்ன? மாநாடுங்கிறது மக்கள் திரள்வதுன்னு அர்த்தம். ஜனவரி 10ங்கிறது ஒரு காலண்டரில் ஒரு டேட். அது இதுக்கு பயனிலையாக அதை சொல்ல முடியாது. ஆனால் என்ன செய்வோம், மாநாடு ஜனவரி 10ன்னா ஜனவரி 10 தேதியில் மாநாடு நடக்கும் அப்படின்றான தவிர அந்த மாநாடு ஜனவரின்னு சொல்வதில் ஜனவரியில் அந்த இல்ங்கிறத விட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா மொழியிலும் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், அல் ஹஜ்ஜு ஃபி அஷ்ஹுரின் சொல்லாமல் அந்த ஃபீங்கிறத நீக்கிட்டு ஹஜ்ஜி என்பது சில மாதங்களில் செய்யலாம் அப்படின்னு சொல்லாமல் ஹஜ்ஜி என்பது சில மாதங்களாகும் அப்படின்றான்ல. இது என்ன இப்படி வரக்கூடாது, கிராமர் படி சரியா இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால் இப்படி தானே உலகம் மூலம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். எல்லா மொழிகள்லையும் இந்த மாதிரி இலக்கிய தன்மை வந்து இருக்கிறது, அந்த மக்கள்கிட்ட இருந்தது. அந்த மக்கள் புரிந்து கொள்வதற்கு தானே இந்த பாஷை. இதை சொன்னால் விளங்கிடுவான். ஹஜ்ஜுனா சில மாதங்கள்னா சில மாதங்களில் செய்ய வேண்டிய காரியம், அதைத்தான் இப்படி ஷார்ட்டாக சொல்கிறாங்கன்னு விளங்கிடுவான். அதில் ஒரு குழப்பம் கிடையாது. இப்படி உள்ள விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து மூசா நபி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால், அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த சம்பவத்தை. மூசா நபி அவர்களை வந்து அல்லாஹ் தௌராத் வேதம் கொடுப்பதற்காக வேண்டி தூர் சீனா மலைக்கு வர சொல்லிட்டான். நான் ஒரு 40-30 நாளைக்கு முதல்ல அவர் நோன்பு வைக்க சொன்னான், தவம் இருக்க சொன்னால். அப்புறம் ஒரு 10 நாள் அதிகமாக்கி 40 நாள் ஆக்கி அந்த தவம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யணும், தௌராத்தை எழுதி கொடுத்தான்லாம் சொன்னோம்ல, தௌராத் வேதத்தை அவர் கொடுத்து அனுப்புகிறான். அந்த தௌராத் வேதத்தை வாங்குறதுக்காக மூசா நபி போகும் பொழுது இங்கே உள்ள பாலஸ்தீன் ஜெருசலமில் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஹாரூன் நபியை தலைவராக்கிட்டு போகிறார். நான் வந்து தூர் சீனா மலைக்கு போகிறேன், அல்லாவிடத்தில் தவம் இருந்து வேதத்தை வாங்கி வருவதற்காக நான் போகிறேன். நீ வந்து இந்த மக்களை அவர் ஒரு நபி தானே, அவர் சாதாரண ஆள் கிடையாது. ஹாரூன்கிறவர் ஒரு நபி. 2 பேரை ஒரு சமுதாயத்துக்கு இல்லை நபி ஆக்கியிருந்தான். என்னடா இவருக்கு பேச்சு தெளிவு வராது, மூசா நபிக்கு விஷயம் இருக்கும், இந்த நாக்கு குளரும். அதுக்காக வேண்டி அவரை கொஞ்சம் எனக்கு துணையாக்குன்னு அவர் கேட்பார், என்னை விட நல்லா பேசுவார் அப்படின்னா ஹாரூனை எல்லாம் நபி ஆக்கியிருப்பான். அந்த ஹாரூனை கொண்டாந்து நிப்பாட்டி போட்டு அவர் போயிடுவார். போன அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு காளை ஒருத்தன் சாமரின்னு ஒருத்தன் இருந்து தங்கத்தில் சிலை மாதிரி செஞ்சு, காளை மாடு மாதிரி செஞ்சு, இதுதான் கடவுள், இதுதான் மூசாவுடைய கடவுள், அவர் வேற எங்கேயும் போயிட்டார், தப்பாக போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு காளை மாட்டை பேசிக் இல்லாமல் வளர்ந்துருக்காங்க பாருங்க. ஒரு காளை மாட்டை பிடிச்சி கடவுள்னு நம்புகிறாங்க பாருங்களேன்.
எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் காளை மாடுங்கிறது தூக்கி போட்டு உடஞ்சா பறிச்சிடலாம், கொளுத்துனா கொளுத்தி போடலாம், இதை போய் கடவுள்னு சொல்கிறமேன்னு ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க கடவுள்னு சொல்லிட்டாங்க. ஹாரூன் நபி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, அதை கேட்கவே இல்லை. அது கேட்காம என்ன செஞ்சாங்க, வழிகட்டு போயிட்டாங்க. இது இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதை பற்றி எல்லாம் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒய்தாகுதுனா மீசாக்கும், உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்தோம். ஒரு ரஃபானா ஃபோகோக்கும் தூர, உங்களுக்கு மேலே தூர் மலையை உயர்த்தினோம். புது மாத்தை நாக்கும் கூவத்தின், வலிமையாக நாம் கொடுத்ததை பிடித்து கொள்ளுங்கள், ஒஸ்மவும் செவிமடுங்கள் என்று சொன்னோம். அவங்களாம் சொன்னாங்க, சமீனா வசைனா, நாங்கள் செவியிட்டோம், ஆனால் நாங்கள் மீறுவோம் அப்படின்றாங்க. சொல்லிவிட்டோன்னு அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஓ உஷரிபு ஃபி குலூபிஹிம் அல் இஜ்ல, அவங்களுடைய உள்ளத்தில் காளை மாடு புகட்டப்பட்டது அப்படிங்கிறான். காளை மாடுங்கிறது என்ன, சர்பத்தா? காளை மாடு புகட்டக்கூடிய ஒரு பானமா? அது காளை மாடுங்கிறது ஒரு திங்கிருன்னு சொல்லலாம். காளை மாடை திண்டாங்கன்னா சொல்லலாம். அது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்க உள்ளத்தில் காளை மாடு புகட்டப்பட்டது. காளை மாடுங்கிற சர்பத்து புகட்டுறதுன்னு வார்த்தை போகிறான்ல, என்ன செய்கிறான், காளை மாடு அது புகட்டுவதற்குரியதா திங்கிறதுக்குள்ளதா? திங்கிறதுக்கு உள்ளது. புகட்டுவதுன்னா லிக்விடாக இருக்கணும். லிக்விடாக இருந்தால் தான் ஷர்பத்து, டீ, காப்பி, தண்ணி, சுடு தண்ணி, இதைத்தான் நம்ம குடிக்கிறதுன்னு சொல்லுவோம். சோறு கறியெல்லாம் குடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம், அது சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம், இதை குடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த காளை மாட்டை சொல்லும் பொழுது அந்த காளை மாடு அவர்களுக்கு புகட்டப்பட்டது. புகட்டுவதுன்னா தண்ணிக்கு உள்ள வார்த்தை. புகட்டப்பட்டது, சாப்பிட கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலை. காளை மாடு புகட்டப்பட்ட, அது எங்கே புகட்டப்பட்டுச்சான்? ஃபி குலூபிஹிம், அவங்க உள்ளத்தில் காளை மாடை ஊற்றியாச்சு. காளை மாடையை ஊற்றிட்டான். காளை மாட்டின் மீது உள்ள பக்தி, காளை மாடை கடவுளாக்கணுங்கிற அந்த சிந்தனையை எல்லாம் உள்ளத்தில் ஊட்டிட்டான். அவங்க உள்ளத்தில் இந்த காளை கன்றை நம்ம வணங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லாம் போட்டிருக்கிறான்ல, அதுதான் இல்லை என்ன செய்கிறான்னு கேட்டால், காளை மாட்டை கடவுளாக்குதல் என்ற கருத்து அவங்க உள்ளத்தில் விதைக்கப்பட்டது. இதான் அதுக்கு கருத்து. நேரடி அர்த்தத்தை விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கருத்து என்னன்னு கேட்டால், அன்றைக்கு இருந்த அந்த மக்களுக்கு காளை மாட்டை நம்ம தெய்வமாக வணங்கலாம் என்ற சிந்தனை அவங்க உள்ளத்தில் ஊட்டப்பட்டது. அதனால் என்ன செய்கிறாங்க, எதையும் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவுதான் ஹாரூன் நபி சொன்னால் கூட அதெல்லாம் போயான்ட்டாங்க. இதுதான் கடவுளுங்கிறாங்க. மூசா தப்பி போயிட்டார், அவரே வந்தால் கூட இதுதான் வழிபடுவாருங்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு முத்தி போட என்ன அர்த்தம்? காளை மாட்டு சிற்பத்தின் மீது உள்ள ஒரு பக்தி அவங்களுக்கு உள்ளத்தில் ஊட்டப்பட்டது. பக்தி ஊட்டப்பட்டது தான் நல்லா சொல்கிறானே தவிர காளை மாடு ஊட்டப்படலை. அப்போ காளை மாடுங்கிறது வேறு இடத்துல பயன்படுத்தப்படுது. காளை மாடுங்கிறது காளை மாட்டின் மீது உள்ள பற்று, காளை மாட்டின் மீது உள்ள பக்தி. அது பக்தியை தாங்க சொல்கிறாங்க, காளை மாடு கிடையாது. காளை மாட்டின் மீது உள்ள பக்தி அவர்கள் ஊட்டப்பட்டதுங்கிறான் ஒன்று. அந்த பக்தியை என்னவாக்குறான்னு கேட்டால் ஒரு பானம் மாதிரி எல்லாம் ஆக்குறான். அந்த பக்தி என்ன செய்கிறது, சர்பத்து மாதிரி ஆக்கி அவங்க குடித்த உடனே என்ன செய்கிறாங்க, அதன் மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? உஷரிபு, அவர்கள் புகட்டப்பட்டார்கள் ஃபி குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளத்தில் புகட்ட முடியுமா? புகட்டுவது வாயில் தானே போட்ட முடியும். சர்பத்தை குடித்தா கூட சர்பத்தை உள்ளத்தில் கொண்டு ஊற்ற முடியுமா? உள்ளத்தில்ங்கிறான்ல. உசிரிபு, அவர்கள் புகட்டப்பட்டார்கள் ஃபி குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளங்களிலே புகட்டப்பட்டார்கள். அல்ல இதில் காளை மாடை புகட்டப்பட்டார்கள். அப்போ உள்ளத்தில் காளை மாட்டின் மீது ஒரு பக்தி புகட்டப்பட்டது. காளை மாட்டை கடவுளாக வணங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவங்க உள்ளத்தில் புகட்டப்பட்டு இருந்தது அப்படிங்கிறது. அவங்க மனசெல்லாம் காளை மாட்டுடைய பக்தி தான் இருந்ததுங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு பானமாக கற்பனை பண்ணி அதை குடிக்கிற மாதிரி ஆக்கி, அது உள்ளத்தில் ஊற்றின மாதிரி ஆக்கி, கல்பை திறந்துக்கிட்டு என்ன ஊற்றியாச்சு, அதை உள்ளத்தில் அந்த காளை மாடுங்கிற சர்பத்தை ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி மாறி போயிட்டாங்க, குடித்த மாதிரி மாறி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஓமை வடிவத்தில் ஒரு இலக்கியமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். அதில் இந்த வாசகம் நேர அர்த்தம் செய்ய முடியாது. ஏன்னாட்டா காளை மாட்டை அவங்களுக்கு புகட்டுற ஜாமானும் இல்லை. அது புகட்டுவது குடிக்கிறதுலாம் வாயில் தான் குடிப்பாங்களே தவிர கல்பில் போய் என்ன செய்ய மாட்டாங்க. கல்புங்கிற ஒரு சிந்திக்கிற தன்மைக்கு பேர் தானே. அதில் கொண்டு போயிட்டு காளை மாட்டெல்லாம் ஊற்ற முடியாது. அப்போ இதில் என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த கல்புண்டு வந்த வார்த்தையினால் அது புகட்டப்பட்டார்கள் என்பதற்கு அந்த அர்த்தம் கொடுக்க மாட்டோம். அதை உள்ளத்திலேன்னு வந்த காரணத்தினால காளை மாடுங்கிற அர்த்தம் கொடுக்க மாட்டோம். இதுக்கு என்னென்ன அர்த்தம் செய்வோம்? காளை மாட்டின் மேல் உள்ள பக்தி அவர்கள் உள்ளத்தில் ஊட்டப்பட்டது. அது எந்த மாதிரி இருக்குது என்று கேட்டால், அல்ல எப்படி கற்பனை பண்ணி அதை சொல்கிறான்னு கேட்டால், காளை மாட்டு பக்தியை ஒரு சர்பத்துன்னு வச்சுக்கிறோங்க. இந்த சர்பத்தை அவங்க உள்ளத்தில் ஊற்றியாச்சு. உள்ளத்தில் சர்பத்தை ஊற்றினா உள்ளத்தில் உள்ளதான வெளிப்படும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சு என்ன செய்யறான் அல்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி வாசகத்தை போட்டு அதை ஒரு இலக்கியமாக சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி
2வது சூறாவில் 138வது வசனம். இதில் ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் இருக்குது. என்ன இலக்கியம் இருக்குதுன்னு கேட்டால், நபிசல்லா காலத்தில் இருக்குது, இப்போவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நபிசல்லா காலத்தில் வந்து நஸ்ரானிகள் கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் அந்த பக்கம் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் யூதர்கள் நிறைய இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் குறைவாக மதீனாவில் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க மதத்தை ஒருத்தன் தழுவ வந்தான்னு சொன்னால் மஞ்ச சாயத்தை இப்போ செய்கிறாங்களான்னு தெரியலை, ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. மஞ்சள் தண்ணியை கரைச்சி வைத்து கொண்டு அதில் அவனை முக்கி எடுப்பாங்க. எடுத்தவனை இப்போ தான் அவன் நஸ்ரானி நஸ்ரானியன் ஹக்கா, இப்போ தான் அவன் நஸ்ரானி ஆகிட்டான் அப்படிம்பாங்க. ஒருவன் வந்து அந்த மதத்தை தழுவுவதாக இருந்தால் அந்த மஞ்சள் சாயத்தில் முக்கியவன் எடுப்பாங்க. நம்ம இஸ்லாத்தில் வருவதற்கு சாயமெல்லாம் கிடையாது தானே, கொள்கை ஏற்றுக்கிறது தானே. ஒருத்தர் இஸ்லாத்தில் வர்றாருந்தா நம்ம சிவப்பு சாயத்தை பூசி அனுப்புகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறோம். இஸ்லாத்தில் வருவதற்கு நம்ம சொல்லக்கூடியது வந்து கலிமா, கொள்கை. அவங்க சொன்னது என்னென்னு கேட்டால், அந்த மதத்தில் சேர்வதாக இருந்தால் அந்த தண்ணியில் முங்கி எந்திரி, அது ஞான ஸ்நானம்னு அதுக்கு பேர். அந்த இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ என்ன கேள்வி கேட்டக்கூடாது, இப்போ உள்ள நடைமுறை எனக்கு தெரியல. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படி இருந்ததுங்கிற ஆதாரம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மஞ்சள் தண்ணீரில் அவனை ஊற்றி குளிப்பாட்டி, இது மஞ்சள் தண்ணியில் குடிச்சிட்டான்ல, இப்போ கிறிஸ்டின் ஆகிவிட்டான், அல்லான சார நஸ்ரானியன் ஹக்கா, இப்போ தான் மெய்யான நஸ்ரானி ஆகிட்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு அந்த சாயம்லாம் இல்லை, நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு சாயம் எங்கே, நாங்கள் அந்த நஸ்ரானி ஆகிட்டு பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் எல்லாம் மஞ்சளாக போயிட்டோம்ல, நீங்கள் முஸ்லீமாக வர்றதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் வந்து சாயம் போட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறது கேட்கும் பொழுது தான் அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு இந்த வசனம் அருளப்படுது. அவங்க என்ன, அதாவது அவங்க சாயம் போடுறாங்களாம், அவங்க மதத்தில் சேருவதற்கு கலர் தண்ணியில் முக்கி எடுக்கிறாங்களாம். உங்களுக்கு எங்கே கலர் தண்ணின்னு கேட்குறாங்க. நீங்கள் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு ஏதாச்சும் கலர் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் அதே மாதிரி தான் இருக்கிறான். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தானோ இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், சிபுகத்தல்லா, இது அல்லாஹ் சாயம் பூசிட்டான போட கொள்கை சாயம். அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு பதில் சொல்கிறான், சிபுகத்தல்லா, இது அல்லாஹ் ஏற்றிய சாயம். அல்லாஹ் ஏற்றிய சாயம்னா உள்ளத்தில் இருந்த கருத்தை புதைக்கிறது. நீ மனுஷன் ஏற்றின சாயம் தான் முக்கியம் எடுக்கணும். ஒம்மன் அஹ்சனு மினல்லாஹி சிபுகா, அல்லாஹ்விட எவன்டா அழகாக சாயம் போட்டுருவான். சாயம் மூட்டுவது அல்லாஹ்விட எவனுக்கு சாயம் பூச முடியுங்கிற இந்த சாயத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் வந்து தண்ணியில் முக்கி மதத்துக்கு மாற்றுறீங்க. நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த குழு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற சாயத்தை ஊற்றுவோம், உள்ளத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஊற்றுவோம். அல்லாஹ் ஊற்றின சாயம் அதான்டா. இதை விட எப்படி சாயம் ஏற்றுறது? அப்போ கல்புல கொண்டே சாயத்தை ஏற்றுறது தான் சரியானது தவிர உடம்புல ஏற்றுறது எப்படி ஒரு கொள்கை ஏற்றுக்கிறதாகும்? கொள்கைங்கிறத உள்ளம் சார்ந்த விஷயம் தானே, ட்ரெஸ்ஸு சார்ந்த விஷயமா? போய்கிட்டு இருக்கான் ஒருத்தன், மதத்தை ஏற்றுக்கிறாமல் இருப்பான், மஞ்சள் தண்ணி ஊற்றினா கிறிஸ்தவன் ஆயிடுவானா? நம்பினா தானங்க ஆகுவான். அதை நம்புறது எங்கே இருக்குது? உள்ளத்திலான இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு மதத்தில் சேருவதாக இருந்தால் உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றத்தை தான் அது நீங்கள் வழிமுறை ஆக்கணுமே தவிர, உடலில் சில அடையாளங்களை போட்ட உடனே இதான் மதத்தில் சேர்ந்து விட்டார்னா நீங்களோட பைத்தியக்காரத்தனம் பண்ணுறீங்க, எங்கிட்ட கேட்குறீங்கிற நல்லா கேட்குறான். நீங்கள் தான் பைத்தியக்காரத்தனம் பண்ணுறீங்க. நாங்கள் சொல்லி கொள்கை, இஸ்லாத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கொள்கைக்கு வந்துட்டான்னு அர்த்தம். கொள்கைக்கு வருவது எப்படி வருவது? இங்கே வரணும். கொள்கைக்கு வருவதாக இருந்தால் நம்முடைய கல்புல அந்த கருத்து நுழையணும். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிற உள்ள நுழையணும். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற கருத்து உள்ளத்தில் நுழையணும். உள்ளத்தில் நுழைந்தால் உள்ளத்தில் சாயம் ஏற்றியாச்சு. நீ வந்து உடம்புல சாயம் ஏற்றிக்கிட்டு இருக்கிற, நாங்கள் கல்புல சாயம் ஏற்றுறோம். இஸ்லாமுங்கிற மார்க்கத்தை எங்கே ஏற்றுறோம்? அந்த கலர் சாயத்தை உள்ளத்தில் ஏற்றிட்டோம்னு சொன்னால் அவன் கல் மண்ணு எதையும் மறைவே செய்ய சாகுற வரைக்கும், நம்ம லைலா இல்லை சொன்ன மாதிரி மாறுது அன்னைக்கு வரைக்கும் உள்ளத்தில் இந்த சாயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சாயம் இருக்கிற காரணத்தினால தான் கல்லை கல்லாக பார்க்குறோம், மண்ணை மண்ணாக பார்க்குறோம், மரத்தை மரமாக பார்க்குறோம், சூரியனாக பார்க்குறோம். எதையும் கடவுளை பார்க்க மாட்டோம்ல. அப்போ கடவுளை பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் போட்ட சாயம் தான். அல்லாஹ் போட்டது நீ ஓன் சாயம் வந்து ஒரு சலவைக்கு போயிடும். நீ சாயம் ஏற்றினு செய்ய ஒரு துவச்சின்னா சாயம் போயிடும், அவ்வளோதான். இங்கே எங்கே சாயம் போகாது. கல்புல ஏற்றின சாயம் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, சிபுகத் அல்லாஹ், இஸ்லாத்தில் ஒருத்தன் வருவதற்கு அல்லாஹ் ஏற்றக்கூடிய சாயம். ஒமன் அஹ்சனு மினல்லாஹி சிபுகா, அல்லாஹை விட அழகிய சாயம் ஏற்றுவது யாருன்னு சாயங்கிறது 2 இடத்துல அல்லாஹ் போடுறான். உண்மையில் சாயமாக இருக்குது. கல்பை திறந்து அறுத்து உள்ள கலரையாக ஊற்றினான் அல்லாஹ்? ஒரு கலரையும் ஊற்றவே இல்லை. அந்த கருத்தை விதைக்கிறத வந்து சாயம்ங்கிறான்ல. சாயம் எப்படி மேலே பட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு நிற்குமோ அந்த மாதிரி வச்சு நீ சொல்கிற. நான் போடுற சாயம் வந்து நினச்சி நிற்கும். அதனால் என்னை விட யார் அழகாக சாயம் பூசுறன்னு நல்லா கேட்குறான். அப்போ இந்த சாயம் பூசுதல்ங்கிற அந்த சொல்லை வந்து அது அவங்க என்னமோ கரெக்டான வழியில் இருக்கிற மாதிரி, நம்மள்ட்ட அந்த சாயம் பூசுறது இல்லை அது மாதிரி நம்மள்ட்ட கேள்வியாக கேட்குறாங்க. உங்களுக்கு எங்கே சாயம்ங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறான்? எங்களுக்கு ஏன்டா சாயம், எங்கள் உள்ளத்தில் சாயம் பூசியாச்சு நல்லா என்ன செய்யறான்? அதுக்கு பதில் சொன்னது 2வது சூறாவில் 138வது வசனத்தில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இலக்கிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ
ஒரு உலகத்தில் துன்பங்கள் இன்பங்கள் மாறி மாறி வருது. அதே மாதிரி வந்து இந்த உகது போர்க்களத்தில் முஸ்லீம்களுக்கு கடுமையான தோல்வி ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்தில் கடும் தோல்வி ஏற்பட்டு பிறகு இறுதி வெற்றி வந்துச்சுன்னு வைங்களேன். நிறைய பேர் 70 சஹாபாக்கள் வரையும் கொல்லப்பட்டாங்க. கடுமையான சோதனையான ஒரு போராக உகது போர் இருந்துச்சு. அப்போ சஹாபாக்கெல்லாம் பெரிய கவலை, நம்ம சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம், நம்மளில் ஒரு 70 பேர் பறி கொடுத்துட்டோமே, நிறைய துன்பத்துக்கு ஆளாயிட்டோமே, ரசூலுல்லாவுக்கு உடைச்சி விட்டாங்க, மூஞ்செல்லாம் உடைச்சி பல்லாம் உடைஞ்சி மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு மூர்ச்சியாகி விழுந்துட்டாங்களே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே வந்து காயம் ஏற்படுற அளவுக்கு அந்த உகது போருடைய தாக்கம் இருந்தது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா மக்கள்லாம் வந்துக்கிட்டு, என்னடா இது நம்ம சரியான பாதையில் இருக்கிறோம், நமக்கு வந்துருக்குதே, இது எப்படி நமக்கு வருது, நம்ம சரியாக இல்லையோ, இல்லாட்டி நமக்கு எது தப்பு இருக்குமோ, நமக்கு எது தோல்வி வந்துச்சுன்னு சந்தேகம் வரும்ல. நம்ம இஸ்லாத்தில் இருந்தால் வெற்றி தான் கிடைக்கணும்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மாற்றமாக இந்த சம்பவம் இருக்குது. அதை பற்றி என்ன செய்யணும், அல்லாஹ் பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், டேய் இன்னைக்கு வந்து உனக்கு துன்பம் ஏற்பட்டுச்சா, பத்ர் போரில் என்ன நடந்துச்சு அவனுக்கு வந்துச்சுல. அல்லாஹ் என்ன கேட்குறான், அடே பத்ர் போரில் வந்து அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது, உகது போரில் உனக்கு ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் நல்லவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள்னு அமைக்கவே இல்லை. தில்கல் ஐயாமுன்னு தாவில்ஹா பைனனாஸ், இந்த காலச்சக்கரத்தை மக்கள் மத்தியில் மாறி மாறி நம்ம சுழல விடுவோம். அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் ஜெயிச்சுட்டே இருப்பீன்னு கிடையாது, நல்லவனும் தோப்பீங்க, கெட்டவனும் ஜெயிப்பான். அங்கே தான் முழு வெற்றி, உண்மையான வெற்றி மறுமையில் தானே தவிர இந்த அப்போ ரசூல்லா போட்ட எல்லா பொருளையும் ஜெயிச்சாங்களா? இல்லை. ஹவாஸினோட சண்டை நடந்த அந்த ஹுனைன் போர்லையும் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுச்சு, சில போர்களில் சேதங்களும் ஏற்பட்டுச்சு, சில போர்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அப்போ நல்லவர்கள்னால் ஜெயிச்சு தான் ஆவாங்க. இன்னைக்கு பாலஸ்தீன் மக்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சு, அவங்க எவ்வளோ சோதனைகள் துன்பங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அதெல்லாம் இந்த உலகத்தில் வெற்றிக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அதை சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், இந்த காலம் இருக்குல்ல, காலத்தை வந்து ஒரு சக்கரை மாதிரி அல்லாஹ் கற்பனை பண்ணுறான். ஒரு சக்கரம் இருக்குது, அந்த சக்கரை சுற்றி விட்றீங்க, சுற்றி விட என்ன செய்யும், கீழே உள்ளது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும், இப்படி ஒரே மாதிரியா இருக்காதுல்ல. சக்கரம் சுத்தாத சக்கரமாக இருந்தால் மேலே உள்ளது மேலேயே இருக்கும், கீழே உள்ளது கீழேயே இருக்கும். சுற்றுற சக்கரமாக இருந்தால் சைக்கிளை வந்து பெடலை ஸ்டாண்டு போட்டு சுற்றி விட்டேன்னு வைங்க, அது என்ன செய்யும், மேலே உள்ளது கீழே, கீழே உள்ளது மேலே, கீழே உள்ளது மேலே, சுற்றிகிட்டே இருக்குமா இல்லையா? அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, இந்த காலச்சக்கரத்தை நாம் மக்கள் மத்தியில் சுழல விடுவோம். மேலே உள்ளவன் கீழே போவான், கீழே உள்ளவன் மேலே வருவான். எதுவும் ஒரு பக்கம் உயர்ந்து நிற்காது, உயர்ந்ததுக்கு தாழ்ந்து போகும், தாழ்ந்தது உயர்ந்து போகும். அப்படி தான் இந்த உலகத்தில் அமைச்சிருக்கு. இந்த உலகத்தில் வந்து உள்ள ரிசல்ட்டை வைத்து நல்லவன் கெட்டவனை தீர்மானிக்க முடியாது, நல்லவங்களாம் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஜெயிக்கிறதுலாம் அங்கே தான் அப்படின்னு காட்டுவதற்கு எல்லாம் என்ன செய்யறான். இந்த வசனத்தில் வந்து இது எங்கே இருக்குன்னா 3வது சூறாவில் 140வது வசனத்தில் இருக்கிறது. தில்கல் ஐயாம், இந்த காலச்சக்கரத்தை நுதாவிலுகா பைனன்னாஸ், மக்கள் மத்தியில் நம்ம சுழல விடுகிறோம்ங்கிறான். அப்போ காலம் இந்த சக்கரமா, காலங்கிறது சக்கரமா, அது காலம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதெல்லாம் என்ன செய்யறான்னா ஒரு சைக்கிள் சக்கரம் மாதிரி, வண்டி சக்கரம் மாதிரி கற்பனை பண்ணி அதை சுழல விட்டால் தான் உனக்கு புரியும். இப்போ சக்கரத்தை சொல்லும்போது தான் ஆமாம் சக்கரம் சுற்றினா இது மேலே போமா, இது கீழே போகும்போது விளங்குமா இல்லையா? நீ கீழே மேலே போகிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ல என்ன செய்கிறான்னா காலச்சக்கரத்தை ஒரு நாட்களை வந்து காலச்சக்கரம்னு ஒரு கம்பேர் பண்ணி ஒரு உதாரணமாக்கி விட்டு உங்களுக்கு சொல்கிறான். இப்போ விலைக்கு போயிருதில்ல, இந்த சக்கரம் சுத்துற மாதிரி தான் உலக வாழ்க்கையா, பணக்காரன் ஏழையாக போவான், ஏழையாக உள்ள பணக்காரனை போவான், நல்லவன் கெட்டவனா போவான், கெட்டவனெல்லாம் எல்லாம் வந்துடுதுல்ல, அதெல்லாம் அடங்கு